விருச்சக ராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கே தற்செயலாக வந்ததுன்னு நினைக்காதீங்க. இப்போ நீங்கள் இந்த விருச்சக ராசி பலன் பார்க்குறீங்கன்னா அதுக்கு பின்னால் ஒரு காரணம் இருக்குது. சமீப காலமாக மனசில் ஏதோ ஒரு குழப்பம் அல்லது எப்போ நல்ல மாற்றம் வரும்னு ஒரு கேள்வி இருந்தால் அந்த கேள்விக்கான பதிலை தேடி தான் இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. விருச்சக ராசிக்காரர்கள் சாதாரணமானவங்க இல்லைங்க. துணிச்சலும் வேகமும் உங்களோட இயல்பு. ஆனால் அந்த வேகத்துக்கு சரியான வழிகாட்டுதல் கிடைக்கிறப்ப வாழ்க்கையே மாறிடுங்க. இந்த உலகத்தில் நம்ம எத்தனை முயற்சி செய்தாலும் எந்த ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பித்தாலும் நம்மை காத்து வழி நடத்துகிற ஒரு சக்தி இருக்குன்னு நம்புறீங்களா? அதுதான் நம்மளுடைய குலதெய்வம். விருச்சக ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பல தடவை தெரியாமலே தடைகள் உடைந்திருக்கலாம். கடைசி நிமிஷத்தில் வழி திறந்திருக்கலாம். அதற்கு பின்னால் குலதெய்வ அருளே காரணமாக இருக்குதுங்க. இந்த விருச்சக ராசி பலன்கள் உங்களுக்கு பலன் தரணும்னு நினச்சா இந்த கணமே ஒரு சின்ன விஷயம் செய்யுங்க. கமெண்ட்ஸில் உங்கள் குலதெய்வத்துடைய பேரை எழுதுங்க. தெரியாதவங்க எனக்கு ஏன் குலதெய்வம் தெரியாதுன்னு எழுதினாலும் போதுங்க. மனசார எழுதுங்க. அந்த நம்பிக்கை தான் இந்த வீடியோவோட சக்தி. உங்கள் குலதெய்வத்தை மனசில் நினச்சிட்டு இப்போது இன்றைய விருச்சக ராசி பலன்களுக்குள்ள நுழையலாம் வாங்க. விருச்சக ராசி நேயர்களே, இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகிறது என்று தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் பல எதிர்பாராத சம்பவங்கள் நடக்கப் போகின்றன. அதை கேட்டால் உங்களுக்கே மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், உங்கள் வீட்டு வாசலில் மகிழ்ச்சி, பணம் மற்றும் புதிய வாய்ப்புகளின் திருவிழாவே நடக்கப் போகிறது. புதிய வாய்ப்புகளும் புதிய சாதனைகளும் உங்களை தேடி ஓடி வரும். ஆனால் சிரிக்கும் முகங்கள் எல்லாம் சொந்த முகங்கள் அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இனி வரக்கூடிய நாட்களில் 5 பெரிய கிரகங்கள் தங்கள் மகா பெயர்ச்சியை மேற்கொள்ளப் போகின்றன. இதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் நேர்மறை மற்றும் எதிர்மறை என இருவிதமான பலன்களும் கிடைக்கும். ஆனால் உங்களின் ஒரு சிறிய தவறு எல்லாவற்றையும் கெடுத்துவிடலாம். இந்த வீடியோவில் ஒவ்வொரு தகவலையும் விரிவாக கூறியுள்ளோம். ஏனெனில் எப்பொழுதுமே ஒரு புதிய மாதம் தொடங்கும் போது மனதில் ஒரு புதிய உற்சாகம் இருக்கும். இந்த மாதத்தில் கட்டாயம் ஏதேனும் பெரியதாக சாதித்து காட்டுவோம் என்ற ஆர்வம் இருக்கும். கனவுகளை நனவாக்க வேண்டும் என்று தோன்றும். ஆனால் ஒவ்வொரு முறையும் அதே போராட்டங்கள், அதே ஏமாற்றங்கள் தொடர்கின்றன. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யுமா? இந்த வீடியோவின் இறுதியில் உங்கள் அதிர்ஷ்டத்தையே மாற்றக்கூடிய ஒரு பரிகாரம் கூறப்பட்டுள்ளது. அதாவது இந்த வீடியோ உங்கள் கண்களுக்கு முன்னே வந்திருப்பது ஏதோ சாதாரண நிகழ்வல்ல. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் கட்டாயம் ஏதோ ஒரு பெரிய மாற்றம் நடக்கப் போகிறது. இது உங்கள் வாழ்க்கையின் திசையே மாற்றக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோவை இறுதி வரை பார்ப்பவர்கள் பெரிய நிம்மதியையும் தங்களின் பல கேள்விகளுக்கான பதிலையும் பெறுவார்கள். இந்த வீடியோவை இறுதி வரை பார்ப்பவர்களுக்கு அனைத்து காரியங்களும் கைகூடும். ஆனால் இந்த வீடியோவை நீங்கள் அலட்சியப்படுத்தினாலோ அல்லது பாதியிலேயே விட்டுவிட்டாலோ பிறகு மிகவும் வருத்தப்படுவீர்கள். ஏன் இந்த வீடியோவை பாதியிலேயே விட்டோம் என்று நீங்களே நினைப்பீர்கள். எனவே வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஏனெனில் ஒவ்வொரு கிரகத்தின் நிலையும் உங்களுக்கு மிகவும் அற்புதமாக காணப்படுகிறது. முதலாவதாக விருச்சிக ராசி நேயர்களுக்கு முழுமையாக 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் கடக ராசியில் உச்ச நிலையில் பிரவேசிக்க போறார். கடந்த 12 ஆண்டுகளாக நீங்கள் அனுபவித்த போராட்டங்கள் மற்றும் துயரங்களுக்கு குரு பகவான் இப்போது தீர்வை வழங்கப் போகிறார். இதன் தாக்கம் என்னவாக இருக்கும் என்பதை வீடியோவில் அடுத்தடுத்து கூறுகிறோம். ஜூன் 8ஆம் தேதி சுக்கிரனும் கடகராசிக்கு வரப்போறாருங்க. தற்போது உங்களின் 8ஆம் வீட்டில் உள்ள சுக்கிரன் உங்களின் 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்திற்கு செல்வார். ஜூன் 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பெரிய கிரக மாற்றம் நடக்கும். கிரகங்களின் ராஜாவான சூரிய பகவான் மிதுன ராசிக்கு செல்வார். ஆம் நேயர்களே, உங்களின் 7ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் சூரியன் 8ஆம் வீட்டிற்கு செல்வார். கிரகங்களின் தளபதியான செவ்வாய் ரிஷப ராசிக்கு செல்ல போறாருங்க. தற்போது உங்களின் 6ஆம் வீட்டில் உள்ள செவ்வாய் 7ஆம் வீட்டிற்கு செல்வார். இறுதியாக ஜூன் 22ஆம் தேதி பார்த்தீங்கன்னா புதனும் கடக ராசிக்கு செல்வார். அதாவது ஆரம்பம் முதல் இறுதி வரை இந்த மாதம் முழுவதும் பெரிய கிரக பயிற்சிகளால் நிறைந்துள்ளது. எந்த ஒரு கிரகம் நமது வாழ்வில் செயல்பட்டாலும் அதற்கேற்ற விளைவுகளையும் அது காட்டும். எனவே நீங்கள் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும், எந்தெந்த தவறுகளை செய்யக்கூடாது என்று அனைத்து தகவலையும் இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோவை நீங்கள் இறுதி வரை பார்த்தால் உங்கள் மனதில் எந்த ஒரு கேள்வியும் எஞ்சியிருக்காது. முதல் நிகழ்வை பற்றி கூறப்போகிறோம். நீங்கள் உங்கள் ஜாதகத்தை கணிக்க விரும்பினால் உங்கள் ஜாதகத்தை ஆழமாகவும் துல்லியமாகவும் ஆய்வு செய்து உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண விரும்பினால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் பதிவு செய்யலாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க. ஏனெனில் உங்கள் ராசி குறித்த பல முக்கிய வீடியோக்கள் இந்த சேனலில் வரவிருக்கின்றன. மிகப்பெரிய மற்றும் சிறப்பான விஷயம் என்னவென்றால் ஜூன் 2ஆம் தேதி குரு பகவான் கடக ராசிக்கு வந்துட்டாருங்க. ஜூன் 8ஆம் தேதி சுக்கிரனும் அங்கே வராருங்க. 22ஆம் தேதி புதனும் அதே வீட்டில் இருக்காரு. அப்போது உங்களின் 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தில் 3
பெரிய சுப கிரகங்கள் இருக்க போகுதுங்க. இது விருச்சிக ராசியினருக்கு ஒரு வரப்பிரசாதத்திற்கு சளைத்ததல்ல. இதை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த காலகட்டத்தில் உங்கள் அதிர்ஷ்டம் 100% உங்களுக்கு துணை நிற்கும். சில சமயங்களில் அதிர்ஷ்டம் நமக்கு துணையாக இல்லையோ என்று தோன்றும். நான் செய்யும் வேலை கெட்டு போகிறது, வாழ்க்கையில் போராட்டம் தொடர்கிறது, எப்போது நல்ல நேரம் ஒன்றும் என்று நினைப்பீர்கள். உங்களுக்கு நாங்கள் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்கிறோம். சூரியன் உதிப்பதற்கு சற்று முன்பு மிகவும் இருட்டாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையிலும் இறைவன் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நேரத்தை கொண்டு வரப்போகிறார். அங்கு உங்கள் துன்பங்கள் அனைத்தும் முடிவுக்கு வரும். இப்போது இருக்கும் இந்த இருள் விடியலுக்கு முந்தைய இருள்தான். நீங்கள் அதை தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும். இப்போது உங்களை அலட்சியப்படுத்துபவர்கள் நாளை உங்களின் வெற்றிக்கு உதாரணம் கூறுவார்கள். ஏனெனில் காலம் எப்போதுமே ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. மாற்றம் என்பது இயற்கையின் நியதி. இன்று துயரம் என்றால் நாளை நிச்சயம் மகிழ்ச்சி வரும். மனிதனின் உழைப்பு ஒருபோதும் வீணாவதில்லை. இன்று நீங்கள் போராட்டத்தை எதிர்கொள்ள கற்றுக்கொண்டீர்கள் என்றால், வழியை தாங்க பழகிவிட்டீர்கள் என்றால், உங்களை வெற்றி பெறுவதிலிருந்து எந்த ஒரு சக்தியாலும் தடுக்க முடியாது. உங்களின் பாக்கியஸ்தானத்தில் 3 சுப கிரகங்கள் இணைவது உங்கள் வாழ்க்கையிலும் வெற்றிக்கான சூரிய உதயம் நடக்கப் போகிறது என்பதற்கான தெளிவான அறிகுறியாகும். அதிர்ஷ்டம் இப்போது 100% உங்களுக்கு துணை நிற்கும். விருச்சிக ராசி நேயர்களே, இதை மனதில் ஆழமாக பதிய வைத்து கொள்ளுங்கள். கடந்த பல ஆண்டுகளாக தடைபட்டிருந்த, இனி இது நடக்காது என்று நீங்கள் கைவிட்டிருந்த காரியங்கள், வராது என்று நினைத்த கடன், பணம், தீராது என்று நினைத்த பிரச்சனைகள் என அனைத்தும் இனி வரக்கூடிய நாட்களில் சுமூகமாக முடிவதை காண்பீர்கள். இதை பற்றி நான் இவ்வளவு உறுதியாக கூற காரணம், கடந்த 12 ஆண்டுகளில் இதுவரை நடக்காத ஒரு பெரிய மாற்றம் இப்போது நடக்கப் போகிறது. குரு பகவான் கடக ராசியில் உச்ச நிலையில் காணப்படுவார். மிக முக்கியமாக அதிர்ஷ்டத்திற்குரிய கிரகம் அதிர்ஷ்ட வீட்டிலேயே அமர்ந்திருப்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. இது ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பாகும். இந்த வாய்ப்பு உங்களை தேடி ஓடிவரும். ஆனால் நீங்கள் ஒரு தவறு மட்டும் செய்யக்கூடாது. அந்த தவறு எல்லாவற்றையும் கெடுத்துவிடும். அந்த தவறு என்னவென்று வீடியோவின் இறுதியில் கூறுகிறோம். வீடியோவை இறுதி வரை பார்த்த நீங்கள் இறுதி வரை பாருங்கள். ஏனெனில் இப்பொழுது கூறப்போகும் விஷயங்களை கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். 2வது நிகழ்வை பற்றி கூறினால், ஜூன் 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மாதத்தோட நடுப்பகுதியில் சூரியன் மிதுன ராசிக்கு போகிறாருங்க. சூரியன் உங்களின் 8ஆம் வீட்டிற்குள் நுழைய போகிறார். 8ஆம் வீட்டில் சூரியன் இருப்பது எப்போதும் சற்று சிரமங்களை கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஆனால் இதிலிருந்து கிடைக்கும் ஒரு நற்செய்தி என்னவென்றால், உங்களின் தொழில் வாழ்க்கையில் ஒரு பெரிய சாதனை படைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. விருச்சிக ராசி நேயர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்தாலும், நீங்கள் ஒரு கடைக்காரராக இருந்தாலும் அல்லது வேறு ஏதேனும் வேலை செய்தாலும் அல்லது சிறியதோ பெரியதோ எந்த வியாபாரம் செய்தாலும், அந்த தொழிலில் 8ஆம் வீட்டில் இருக்கும் சூரியன் திடீரென ஒரு பெரிய சாதனையை உங்களுக்கு ஏற்படுத்தி தரலாம். திடீர் பண வரவை கொடுக்கலாம். ஏனெனில் 8ஆம் வீடு என்பது வாழ்க்கையில் நடக்கும் திடீர் மாற்றங்களை குறிக்கும். எனவே திடீர் பண வரவு கிடைக்கும் என்பது ஒரு நல்ல செய்தியாகும். நீங்கள் காப்பீடு துறையில் வேலை செய்பவராக இருந்தாலோ, தகவல் தொழில்நுட்ப துறையில் இருந்தாலோ, பொறியியல் துறையில் இருந்தாலோ அல்லது மென்பொருள் துறையில் இருந்தாலோ இந்த நேரம் உங்களுக்கு மிகச்சிறந்ததாக அமையும். ஆனால் பணத்தை எங்காவது தவறாக முதலீடு செய்து விடாதீர்கள் என்பதில் கவனமாக இருங்கள். ஏனெனில் திடீர் லாபம் கிடைக்கும் என்றாலும் உங்களின் ஒரு சிறிய தவறு உங்களுக்கு பெரிய கவலையை தரலாம். 3வது மற்றும் அற்புதமான நிகழ்வை கூறப்போகிறோம். அதற்கு முன்பு இந்த வீடியோவை ஒரு லைக் செய்து விடுங்கள். ஏனெனில் நீங்கள் வீடியோவை லைக் செய்யும் போது எங்களுக்கு பெரிய ஊக்கம் கிடைக்கிறது. இத்தகைய ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு பல மணி நேர உழைப்பு தேவைப்படுகிறது. உங்களின் ஒரு லைக் எங்கள் உழைப்பை பயனுள்ளதாக மாற்றுகிறது. கமெண்ட் பாக்ஸில் தூய்மையான மனதுடன் ஓம் நமச்சிவாய என்று 5 எழுத்து மந்திரத்தை எழுதுபவர்களுக்கு மகாதேவனின் அருள் கட்டாயமாக கிடைக்கும். 3வது நிகழ்வை கவனமாக கேளுங்கள். உங்களின் 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தில் பெரிய சுப கிரகங்கள் இணைவதால் அது உங்களுக்கு மிகுந்த மன அமைதியை கொடுக்கும். மனிதன் வாழ்வில் எவ்வளவுதான் பணம் சம்பாதிச்சாலும் வாழ்க்கையில் நிம்மதியும் அமைதியும் இல்லை என்றால் அந்த பணம் அவனுக்கு மகிழ்ச்சியை தராது. மனிதன் இரவு பகலாக கடினமாக உழைத்து வியர்வை சிந்தி வீட்டிற்கு திரும்பிய பின் அவனது குடும்பத்தில் பல பிரச்சனைகளும் சச்சரவுகளும் நடந்தால் அந்த உழைப்பு அவனுக்கு மேலும் சோர்வையே தரும். அவன் மேலும் மன உளைச்சலுக்கு ஆளாவான். அவனால் தொழிலில் கவனம் செலுத்த முடியாது. வாழ்க்கை பிரச்சனைகளையும் தீர்க்க முடியாது. எனவே பாக்கியஸ்தானத்தில் இணைந்த இந்த 3 கிரகங்கள் உங்களுக்கு ஒரு தனித்துவமான மன அமைதியை தரப்போகின்றன. இதன் மூலம் நீங்கள் சற்று நிம்மதியாக உணர்வீர்கள். உங்களுக்குள் ஒரு அமைதி நிலவும். உங்கள் குடும்பத்தினரும் உங்களை புரிந்து கொள்வார்கள். குடும்ப சூழலும் இப்போது நன்றாக மாறும். ஏனெனில் சுக்கிரன் காதலுக்கும் ஈர்ப்புக்கும் காரகனானவர். பாக்கியஸ்தானத்தில் குரு மற்றும் புதனுடன் சுக்கிரனும் இணைவதால் குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களும் சீராகும். உங்களுக்கு இடையிலான பிணைப்பும் வலுவடையும். அத்துடன் குடும்பமாக நீங்களும் முன்னேற்றத்தை காண்பீர்கள். இவ்வளவு
நேரம் நற்செய்திகளை பற்றி கூறினோம். ஆனால் இப்பொழுது நீங்கள் செய்யக்கூடாத அந்த ஒரு தவறை பற்றி கூறப்போகிறோம். அந்த தவறை செய்தால் கையில் வந்த வாய்ப்பும் நழுவிவிடும். இத்தகைய கிரக நிலைகள் அடிக்கடி அமைவதில்லை. இந்த தவறுகளை நீங்கள் தொடர்ந்து செய்தால் வரும் லக்ஷ்மியும் கோபித்து கொண்டு திரும்பி சென்று விடுவாள். எனவே வீடியோவை இறுதி வரை பாருங்கள். ஏனெனில் இதுவரை வீடியோவை பார்த்திருக்கிறீர்கள் என்றால் இறைவனின் விசேஷ அருள் உங்கள் மீது உள்ளது என்று அர்த்தம். இறுதி வரை பார்த்தால் அனைத்து விஷயங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த தவறுகளை செய்வதை நீங்கள் எப்போது நிறுத்துகிறீர்களோ அப்போதே பணம் உங்களை தேடி ஓடி வரும். சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஏனெனில் இதைவிட சிறந்த வீடியோக்கள் அடுத்து வரவிருக்கின்றன. நீங்கள் செய்யக்கூடாத முதல் தவறு என்னவென்றால் ஒரு பெரிய நிகழ்வு நடக்கப் போகிறது. கிரகங்களின் தளபதியான செவ்வாய் நெருப்பு தத்துவத்தை கொண்டவர் மற்றும் உடல் வேகத்தை அதிகரிப்பவராக கருதப்படுகிறார். ரிஷப ராசிக்கு அவர் போறாருங்க. தற்போது உங்களின் 6ஆம் வீட்டில் உள்ள செவ்வாய் திருமண வாழ்க்கை மற்றும் தொழில் கூட்டாண்மையை குறிக்கும் 7ஆம் வீட்டிற்கு செல்வார். ஜூன் 21ஆம் தேதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் இங்கு அமர்ந்தவுடன் முதலில் உங்களுக்கு வரவிருக்கும் ஆபத்து என்னவென்றால் உங்களுக்கு திடீரென ஈகோ அதிகரிக்கலாம், கோபம் அதிகரிக்கலாம். செவ்வாய் உங்களுக்குள் அதிகப்படியான தன்னம்பிக்கையை உருவாக்கலாம், உங்களுக்குள் அகங்காரத்தை அதிகரிக்கலாம். நீங்கள் கூட்டாக ஏதேனும் தொழில் செய்து கொண்டிருந்தால் திடீரென ஏதேனும் ஒரு சிறு விஷயத்திற்காக கூட விவாதங்கள் வரலாம். அது கணக்கு வழக்காக இருக்கலாம் அல்லது ஏதேனும் பழைய பிரச்சனையாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் கூட்டாக தொழில் செய்தால் சற்று ஈகோவிலிருந்து விலகி இருங்கள். அதீத சந்தேகங்களை தவிர்த்து விடுங்கள். இந்த நேரம் உங்களின் தொழில் கூட்டாண்மையை உடைக்கக்கூடியது. இந்த விஷயத்தில் சற்று கவனமாக இருங்கள். சில சமயங்களில் கோபத்தில் கட்டுப்பாட்டை இழந்து தேவையற்ற வார்த்தைகளை பேசிவிடுவீர்கள். அத்தகைய தவறுகள் செய்யக்கூடாது. விருஷராசி நேயர்களே, இல்லையெனில் சிறிய விஷயம் பெரிய பிரச்சனையாக மாறிவிடும். நான் ஏன் இப்படி கூறுகிறேன் என்றால் விருச்சக ராசியின் அதிபதியே செவ்வாய்தான். செவ்வாய் திருமண வாழ்க்கை மற்றும் தொழிலை குறிக்கும் வீட்டிற்கு செல்கிறார். எனவே அங்கு நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இல்லையெனில் மாதத்தின் இறுதியை கெடுத்துக் கொள்வீர்கள். உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். வாழ்க்கை துணையுடன் வீண் விவாதங்களில் ஈடுபடக்கூடாது. இல்லையெனில் பிரச்சனைகளில் எல்லை மீறி போகலாம். அத்துடன் சூரியன் மிதுன ராசிக்கு செல்வார். உங்களின் 8ஆம் வீட்டிற்கு சூரியன் வரும்போது நான் முன்பே கூறியது போல 8ஆம் வீட்டில் சூரியன் சில சிரமங்களை கொடுப்பார். எனவே நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் விசேஷ கவனம் செலுத்த வேண்டும். முக்கியமாக உங்கள் எலும்புகளையும் கண்களையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஆங்காங்கே காய்ச்சலும் வரலாம். இத்தகைய உடல்நல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். எனவே நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீங்கள் வாகனம் ஓட்டுபவராக இருந்தால் குறிப்பிட்ட வேகத்தில் மட்டும் நீங்கள் வாகனத்தை இயக்குங்கள். போக்குவரத்து விதிகளை பின்பற்றுவது உங்களுக்கு மிகவும் அவசியமாகும். இல்லையெனில் பெரிய அபராதம் செலுத்த நேரிடும். விருச்சராசினியர்களே, இதில் கவனமாக இருங்கள். 3வது மற்றும் இறுதி எச்சரிக்கையை கூறப்போகிறோம். கவனமாக கேளுங்கள். சூரிய பகவான் நமது தந்தையை குறிக்கும் கிரகமாவார். சூரியன் எங்கு செல்ல போகிறார்? உங்களின் 8ஆம் வீட்டிற்கு செல்ல போகிறார். இதனால் உங்கள் தந்தையின் ஆரோக்கியத்தில் சில தடைகள் வர முழு வாய்ப்புள்ளது. உங்கள் தந்தையின் ஆரோக்கியத்தில் சில குறைகள் ஏற்படலாம். எனவே அவர் மீது சற்று கவனம் செலுத்துங்கள். அவரின் வார்த்தைகளை மனதிற்குள் போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். நீங்கள் பணிபுரியும் இடத்தில் உங்களின் மேல் அதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடுகள் வரலாம். அங்கு நீங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டால் அது உங்கள் வேலையை பாதிக்கலாம். நீங்கள் ஒரு வியாபாரியாக இருந்தால் உங்கள் கடைக்கு வரும் வாடிக்கையாளர்களுடன் கருத்து வேறுபாடுகள் வரலாம். வாடிக்கையாளர் என்பவர் கடவுளுக்கு நிகரானவர். அவர்களுடனும் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம். ஏனெனில் இந்த தாக்கம் சூரிய பகவானின் தாக்கமாக இருக்கும். சூரிய பகவான் 8ஆம் வீட்டிற்கு செல்ல போகிறார். 8ஆம் வீட்டில் சூரியன் எப்போதும் சில சிரமங்களை கொடுப்பார். இந்த விஷயத்தை புரிந்து கொண்டு கவனமாக இருந்தால் உங்களுக்கு நல்லது. இப்போது உங்களுக்கு 2 பரிகாரங்களை கூற விரும்புகிறோம். இந்த 2 பரிகாரங்களும் செவ்வாய் மற்றும் சூரியனின் நேர்மறை தாக்கத்தை அதிகரிக்கக்கூடிய அற்புதமான பரிகாரங்கள் ஆகும். இந்த பரிகாரங்களை மாதம் முழுவதும் உண்மையான பக்தியுடன் செய்ய வேண்டும். அதன் பிறகு உங்கள் ஆரோக்கியத்தில் எந்த ஒரு எதிர்மறை தாக்கமும் ஏற்படாது. உடல் நல ரீதியாக நீங்கள் எந்த ஒரு பலவீனத்தையும் சந்திக்க நேரிடாது. அத்துடன் உங்களின் கட்டுப்பாட்டற்ற கோபமும் தனியும். 1வது பரிகாரத்தை கூறப்போகிறோம். ஆனால் வீடியோவை கட்டாயம் லைக் செய்யுங்கள். கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாய என்று எழுதுபவர்களுக்கு மகாதேவனின் அருள் நிச்சயமாக கிடைக்கும். உங்களுக்கான முதல் பரிகாரம் என்னவென்றால் செவ்வாய்க்கிழமை தோறும் இதை நீங்கள் செய்ய வேண்டும். 11 அரச இலைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். அவற்றை நன்றாக கழுவுங்கள். உங்களிடம் கங்கை நீர் இருந்தால் கங்கை நீரால் கழுவுங்கள், அல்லது சுத்தமான தண்ணீரால் கழுவுங்கள். அரச இலைகளை நன்றாக கழுவ வேண்டும். அந்த இலைகள் கிழிந்தோ சேதமடைந்தோ இருக்கக்கூடாது. அதில் சந்தனத்தால் ஸ்ரீராம் என்று எழுத வேண்டும். 11 இலைகளிலும் ஸ்ரீராம் என்று எழுதுங்கள். பின்னர் ஒரு சிவப்பு நிற கயிற்றை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த இலைகளை கயிற்றில் கோர்த்து ஒரு மாலையாக கட்டுங்கள். செவ்வாய்க்கிழமை அன்று அந்த மாலையை ஆஞ்சநேய பெருமானுக்கு சாற்றுங்கள். அங்கேயே அமர்ந்து
ஆஞ்சநேயருடைய சாலிஷாவை கட்டாயம் பாராயணம் செய்யுங்கள். இதனால் ஜாதகத்தில் செவ்வாய் உக்கிரம் தனியும். ஆஞ்சநேயரை வழிபடுவதால் செவ்வாய் பகவான் மகிழ்வார். இரண்டாவது பரிகாரம் சூரிய பகவானுக்கானது. சூரிய பகவானின் அருளை பெற நீங்கள் விரும்பினால் தினமும் ஒரு செம்பு பாத்திரத்தில் சூரிய பகவானுக்கு தண்ணீர் அர்ப்பணம் செய்யுங்கள். அது உங்களுக்கு தீய சக்திகளிலிருந்து உங்களை விடுவிக்கும். வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் தவற விட்டுறாதீங்க, கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.